வணக்கம் மாணவர்களே! வளர்தமிழ் 8 மாணவர்களுக்கான வாசித்தல் பயிற்சிகள். மகாகவி உருத்திரமூர்த்தி ஒரு சிறந்த பாவலர். இவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். இவரது பாடல்கள் மிக எளிமையாகவும் சிறந்த கருத்துக்களை உடையனவாகவும் அமைந்துள்ளன. இவர் வாழ்ந்த காலத்து குமுகாயச் சீர்கேடுகளே இவரது பாடல்களின் கருவாக உள்ளன. இவரது பாடல்கள் அனைத்தும் படிப்போர் உள்ளங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. குமுகாய குறைபாடுகளினால் மனம் நொந்து போகும் உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. தோல்வியைக் கண்டு துவண்டு போகும் நெஞ்சங்களுக்கு தன்னம்பிக்கையை அளிப்பனவாகவும் மகாகவியின் பாடல்கள் காணப்படுகின்றன. நாடோடியாகத் திரிந்த பழைய கற்கால மாந்தனின் தொழில் வேட்டையாடுதல் ஆகும். அக்காலப் பகுதியில் அவன் கல்லை உடைத்து கரடு முரடான கருவிகளைச் செய்தான். கோடரிகளைச் செய்து கொத்துவதற்கும் வெட்டுவதற்கும் பயன்படுத்தினான். விலங்குகளை வேட்டையாடி அதன் இறைச்சியை உணவாக உட்கொண்டான். விலங்குகளின் பல், எலும்பு, மருப்பு போன்றவற்றை கருவிகளாக பயன்படுத்தினான். அவன் குகைகளில் வாழ்ந்தான். விலங்கின் தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டான். கற்களை ஒன்றுடன் ஒன்று உரசி நெருப்பை கண்டுபிடித்தான். இக்கண்டுபிடிப்பு அவன் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியது. சோழ மன்னன் புலவர்களுக்கு நாளை விடியும் முன் நீங்கள் 4 கோடி பாடல்கள் பாடி வருதல் வேண்டும் எனக் கட்டளையிட்டான். மன்னனின் கட்டளையை எப்படி நிறைவேற்றுவோம் என்று புலவர்கள் வருந்தினர். அப்போது அங்கு வந்த ஔவையார் புலவர்களது முகவாட்டத்தைக் கண்டு, நீங்கள் மிகவும் மனம் சோர்ந்திருப்பது ஏன் என்று வினவினார். அதற்குப் புலவர்கள், ஔவையே, விடிவதற்குள் 4 கோடி பாடல்களை இயற்றி வர வேண்டுமென மன்னன் கட்டளையிட்டுள்ளான். அதனை நினைத்தே வருந்துகின்றோம் என்றனர். கவலையை விடுங்கள்.
நான் இப்பொழுதே 4 கோடி பாடல்களை பாடுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள் என்றார் ஔவையார். இவ்வாறான பந்திகளை நீங்கள் வாசித்து பழகுங்கள். ஏதேனும் வினாக்கள், கருத்துகள் இருப்பின் கருத்து பெட்டியில் இடலாம் அல்லது எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அறியத் தரலாம். நன்றி.